ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்க்கலாமா? என்னம்மா இவ்வளோ லெமன் வச்சு என்ன பண்ண போகிற அப்படி தானே கேட்குறீங்க? ஆமாங்க, இது எல்லாமே நம்ம வீட்டு மாடி தோட்டத்துலேருந்து பறித்த கொடி எலுமிச்சு. என்னது மாடி தோட்டத்தில் இவ்வளோ காய் காய்க்குதா அப்படி தானே யோசிக்கிறீங்க? ஆமாங்க, நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கொடி எலுமிச்சை வாங்கிட்டு வந்து வச்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது நிறையவே காய் காய்ச்சிருக்கு. ரீசெண்டாக கூட நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன், கொடி எலுமிச்சை அறுவடை பண்ணி ஊறுகாய் போடுற வீடியோ. அது முடிஞ்ச ஒரு 2-3 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அறுவடை வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லாராலையுமே மாடி தோட்டத்தில் இந்த மாதிரி கொடி எலுமிச்சை செடி வச்சு அறுவடை பண்ண முடியும். அதுக்கு தேவையான உரமோ தேவைக்கேற்ப தண்ணி மட்டும் ஆட் பண்ணிட்டு இருந்தாலே போதும். இந்த வாட்டி ஒரு 85 காய்கிட்ட நாங்கள் பறிச்சிருந்தோம். ஊறுகாவும் காலி ஆயிடுச்சு. அதனால காய்கள் எல்லாத்தையுமே பறித்து உப்பு போட்டு நல்லா குலுக்கி 3 நாளைக்கு வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிட்டால் சூப்பரான ஊறுகாய் ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.